தகைமைசால் ஆனந்த யோகம் குழுவினுடைய ஆன்மநேய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் ஒரு சேர இந்த இணைப்பின் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருக்கும் மனம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? இந்த மனம் என்ற ஒன்று ஒரு காலத்துல பாடினாங்க, மனமெனும் பேய்ன்னு சொன்னாங்க, மனமெனும் குரங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் மட்டுமே நம்முடைய மனம் ஒரு புதினம் என்று சொல்லுகிறார். புதிதாக சிறந்த மேன்மைக்குரிய விஷயங்களை எல்லாம் நமக்கு அவ்வப்போது அள்ளித்தருகின்ற ஒரு சுரங்கம் என்பதை புரிய வைக்கிறார். ஆனால் நாம் என்னவோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனதனுடைய தெளிவான ஒரு புரிதலை கொள்ளவில்லை. ஆகையினாலே தான் வாழ்க்கையில இல்லாமை, வறுமை, போராட்டம், துன்பம், மனக்கவலை, டென்ஷன், இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நாம் அனுபவித்து அதிலேயே தூண்டு விடுகிறோம். ஒரு வகையில் இந்த மனோசக்தி என்பது என்ன என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது, அன்பர்களே, காந்தியடிகள் குறிப்பிடுவார், ஒருவன் மனப்பூர்வமாக கொள்ளும் புனித ஆசை எதுவும் நிறைவேறிவிடுகிறது என்று சொல்லுவார். அந்த வரிகளை சிந்திக்கின்ற போது நாம் எதையுமே மனப்பூர்வமாக செய்யவில்லை, மேலோட்டமாகத்தான் எதனிலும் சென்று அலை இயக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னா, நாம வாழ்க்கையில நினைத்தது நடக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லை? எல்லோருக்கும் நாம நினைச்சது நடக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா நடக்கலையேன்னு வருத்தப்படுறோமே, எங்க பிணக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் இன்றைய தலைப்பின் சிந்தனையின் மேன்மை. வள்ளுவம் சொல்லுகிறது, எண்ணியாங்கு எய்துவர், நினைச்சது நினைச்சபடி நடக்குங்க உங்க வாழ்க்கையில அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது. எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெறின், உறுதி, நுட்பம், வலிமை இருந்தால் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் அப்படிங்கிறத வள்ளுவம் சொல்லுகிறது. ஆனா நாம இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். இதுதான் இறைவனுடைய நேரடியான செயல். நம்ம கிட்ட கடவுள் நம்ம கிட்ட எப்படி இருக்காருன்னு கேட்டா, உங்களுடைய எண்ணமாக இருக்கிறார் என்று நான் பதில் சொல்லுவேன். அப்ப நம்முள் உள்ள எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியதே இறைவனுடைய அம்சம்தான். அது நமக்குள் இறை அம்சம் இருக்கிறதா இல்லையா? கடவுளை எங்கேயோ வெளியில வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில நாம இருக்கிறோமா? எங்கேயோ வெளியில இல்லை இறைவா, நான் தவத்துல உன்னோடு கலந்து அருள் பேராற்றலோடு இணைந்து இப்ப நித்தியானந்த தவம் பண்ணும். அப்ப ஆனந்தம் எங்கேயோ போய் அடையல, நமக்குள்ள அந்த நித்தியானந்தத்தை உணர்ந்தோம். அது நித்தியமான வஸ்து, நம்முள்ள இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அதைத்தான் அகமகிழ்ச்சி என்று பகவத்கீதை சொல்லுகிறது. ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடியது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பார்த்தோமே என்று சொன்னால், மனம் என்ற அலையாக புலன்கள் வழியே உயிராற்றல் வெளிப்படுகிற நிலை. புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம். புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம். மறந்துடக்கூடாது. அதுதான் இன்பம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா?
அதை மயக்கம் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார். புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம். அப்ப புலன் வழி உயிராற்றல் செலவாகும் போது பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணிலே, கேட்கிறோம், செவி புலன் மூலமாக உள்ளே சென்று அது இசைவாகிறது. இப்படி ஒவ்வொரு புலன்கள் மூலமாகவும் வெளிப்படுகிறது இல்லாமல் ஆறாவதாக ஒன்றா வந்ததுதான் ஆறுமுக கடவுளாகிய முருகனை சொன்னார். அப்படி அந்த ஆறாவதாக வந்த மனம் என்று சொல்லக்கூடியதைத்தான் மகரிஷி அவர்கள் விளக்கியது தனிச்சிறப்பு. அந்த மனம் அல்லது எண்ணம். இப்ப மனதுக்கு எண்ணத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, புலன் வழி வெளியில போய் ப்ரொஜெக்ஷன் ஆகி ஒன்றை புரிஞ்சுக்கிட்ட போது அது மனம் என்று பெயர், பெற்ற பதிவு எண்ணம் என்று பெயர், வேற ஒன்று. திரும்ப நம்ம கிட்ட அது உள்ள உணரப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அந்த வடிவம் தன்மை எல்லாம் சேர்ந்து இப்ப ரோஜா பூன்னு சொன்ன உடனே உங்க மனதுல என்ன வந்துருச்சு? ஏற்கனவே நீங்க பார்த்த ரோஜா பூவானது அந்த பிக்சரைசேஷன், அந்த சாஃப்ட்னஸ், அந்த வாசனை, அந்த வண்ணம் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்ப எண்ணம் ஏற்கனவே ரோஜா பூ உங்ககிட்ட அங்க மூளையில பதிவாகி இருக்கிறது. அது மீண்டும் விரித்து காட்டுகிறது. புரியுதா? இது மாதிரி புலன்கள் மூலமாக வாழுகின்ற வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்த போது அது தவறான வாழ்க்கையாக விடுகிறது. அப்போ புலன்கள் வழியாக வாழுகின்ற வாழ்க்கையாக மட்டுமே இதனை நிகழ்த்தி விடாம அந்த பெற்ற பதிவுகள் எண்ணம் என்று பார்த்தோம் இல்லையா, அந்த எண்ணங்களை எல்லாம் நன்று தீது சீர்தூக்கக்கூடிய பண்புன்னு ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு. புரியுதா? இப்ப உங்களுக்கு நிறைய பூக்களை பிடிக்கும். எந்த பூ சிறப்பு அப்படின்னா, நிறைய பூக்களை பிடிக்கும். எந்த பூ சிறப்புன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பூவை சொல்ல முடியுமா இல்லையா? அதே மாதிரி நூல்கள்ல எந்த புத்தகம் பிடிக்கும், இல்ல இசை பாடகர்கள்ல எந்த பாடகரை பிடிக்கும், இப்படின்னு எதை கேட்டாலும் உங்களுக்கு இவருக்கு அவர் தேவலாம், அவருக்கு இவர் தேவலான்னு சீர்தூக்க முடிகிறது இல்லையா? அப்ப ஏற்கனவே உள்ள பதிவுகள்ல சீர்தூக்கி எனக்கு இந்த பூ பிடிக்கும், இந்த பாடகரை பிடிக்கும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடிகிறதா இல்லையா? அந்த சொல்லுகின்ற நிலைதான் அறிவு. அங்க சீர்தூக்கி எனக்கு இவரைத்தான் பிடிக்கும், இந்த பூவை தான் பிடிக்கும் நாம அங்க அங்கீகாரம் பண்ணி டிக்ளேர் பண்ண முடிகிறது பாருங்க. புரிகிறதா? ஆகையினாலதான் இந்த சீர்தூக்கல் என்ற அறிவின் பண்பு இல்லாத போது மனம் அங்கே என்ன பேரு பெற்றது? நம்ம கிட்ட முதல்ல மனம் ஒரு குரங்கு, மனம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் இல்லையா, மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், முனை மறவாதிருக்க வேண்டும் இறைவான்னு வரங்கள் கேட்டுக்கிட்டு அங்க போய் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு வேண்டி நிக்கிறவங்களா இருந்தது துவைத நிலை வழிபாடு. ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு, நமக்கெல்லாம் பெரிய பாக்கியவான் என்னன்னு கேட்டா, நம்மள அந்த துவைத பாவம் என்ற பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அத்வைத நெறிய சொல்லி அந்த ஏகமாகிய இறைநிலையே எல்லாமா வந்திருக்குன்னு மகரிஷி நான்யார் கோட்பாட்டிலையும் பிரபஞ்ச பரிணாமத்திலையும் விளக்கி கொடுத்தாங்களா இல்லையா? நான் யார் என்ற தலைப்பு ஏற்கனவே பார்த்துட்டு. ஆனா அந்த இறைநிலையே இப்படி வந்ததுன்னு சொன்னா ஒரு அன்பர் சொல்லுகிறார், இல்லைங்க நீங்க என்னமோ இறைநிலையே தான் எல்லாமா வந்திருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா அவரு சரியில்லைன்னு தோணுது, அவரு ரொம்ப கெட்ட குணங்களோட இருக்காரு, அப்ப அவருக்குள்ள இறைநிலை எப்படி இருக்குன்னு நான் எப்படி ஏத்துக்குவேன் அப்படின்னு மறுக்க எண்ணம் தோன்றுகிறது இல்லையா? அப்ப அதுதான் என்னங்கிறத போன தலைப்புல பார்த்தோம். பதிவுகள் தான் அங்க வம்பாயி மனிதனை களங்கப்படுத்தி நிறுத்துகிறது. அந்த பதிவு நீக்கம் அப்படிங்கிறத போன தலைப்புல பார்த்தோம். ஆகையினால் நண்பர்களே, நம்முடைய எண்ணம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய நேரடியான செயல் என்று சொன்னால் அது மிக இல்லை. அதனாலதான் எதுவாக பாவித்திடினும், நீ எதை பாவிக்கிறியோ, எதுவாக பாவித்திடினும் அதுவாக வந்தருளும் எந்தை நீ என்று பாடுகிறார் தாய்மானார். எதுவாக நீ எதை பாவிக்கிறியோ, உன் மனசு
எத்பவதி தத்பவதுன்னாங்க. அந்த நிலை. அதையே கொஞ்சம் மாடர்னா சொன்ன நாம அப்துல் கலாம் சொன்னாங்க, கனவு காணுங்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி நீ அந்த நிலையை ஒப்டைன் பண்றதாக கொஞ்சம் கனவு கண்டு பாரு. முடியும்னு நான் கூட சொல்லுவேன். அது என்னால முடியவே முடியாதுன்னு யாராவது என்கிட்ட சொல்லும்போது, நீ இங்க செய்ய வேண்டாம், ஆனா முடிவுன்னு மட்டும் நினைங்க. கிளாஸுக்கு வரவே முடியலையே சார் அப்படிம்பா. வரணும்னு மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்ல. இவ்வளவுதாங்க வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அதைத்தான் பாடுறாங்க, எதுவாக பாவித்திடினும் அதுவாக வந்தருளும் எந்த என்ன நாம நினைக்கிறோமோ அதை தான் மனம் போல் வாழ்வுன்னு சொன்னாங்க, மனம் போல் மாங்கல்யம்னு சொன்னாங்க இல்லையா? ஆகையினாலே இதை புரியாத போதுதான் நாம என்ன பண்ணிடுறோம், களங்கமான எண்ணங்களை உள்புக விட்டு விட்டு நம்ம வாழ்க்கைக்கு இங்க நாம தான் அடிப்படையாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ கேட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையில பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர், அதையே தான் கோயில்ல போனா ஐயர் மந்திரம் சொல்லும் போது சொன்னாங்க, சர்வஜன சுகினோ பவந்து அப்படின்னாங்க. லோகத்து ஜனங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிறது தானே அது. அதே தான் மகரிஷி சொல்றாங்க, வாழ்க வையகம். இந்த உலகம் முழுவதும் நல்லா இருக்கணும், வையகம் முழுவதும் பாரகமடங்களும் பசிப்பிணி அருகன்னு சொன்னாங்க. அப்ப உலகம் தழுவிய சிந்தனை கொண்டவர்கள் உயர்ந்தோர்கள் ஆகிறார். நான் எனக்கு என் வாழ்க்கை என் போராட்டம் என்னையே பார்க்க முடியல, எனக்கே பத்தல, நானே ஓடிக்கிட்டு இருக்கேன். சுய தேவை பூர்த்தி தேவைதான். ஆனால் உங்களிடத்துல ஒரு பெரிய ஒரு அருமையான பொருளை கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் தான் கற்பக விருட்சம் என்று பெயர். இத உதாரணமாக சொல்லுவார்கள், தேவலோகத்தில் இருக்கு இந்த மரம். அந்த கற்பக விருட்சம் இந்த மரத்துக்கு கீழே போய் நின்னா எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படிமா, எதை கேட்டாலும் அந்த மரம் கொடுக்குமா. ஆனா உண்மை என்னன்னா, கற்பு கூட்டலாக உறுதி பெற்ற மனம், அதான் கற்பக விருட்சம். அப்போ மன உறுதி பெற்ற மனமா இருந்தா நினைச்சது நினைச்சபடி நடக்கும்ன்றதுதான் அவங்க சொன்னாங்க. நாம ஏதோ அந்த மரம் எங்கேயோ தேவலோகத்துல இருக்கு போல இருக்கு, காமதேனு, பற்றற்ற மனம், கற்பக விருட்சம், சிந்தாமணி, சூடாமணி, இதெல்லாம் எங்கேயோ அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது சிந்தை மணி உறுதி பெற்றது, அதுதான் சிந்தாமணி என்றானது. இதை நாம புரிஞ்சுக்காத போதுதான் என்ன பண்றோம், இத நினைக்க தனக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில நடக்கும். நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், பிறருக்கு கேடு நினைத்தா அது கேடுதான். நம்ம மனம் இங்க கலங்கப்பட்டு போகும். ஆகையினாலதான் அன்பர்களே சொன்னாங்க, பிறர்க்கினா வென்னா முற்பகல் செய்யின் பிறர்க்கு இன்னா துன்பம் முற்பகல் செய்யின். ஒருவன் முதல்ல செஞ்சான்னா தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொன்னாங்க. அது எப்படி வருதுன்னா, இந்த கலங்கப்பட்ட எண்ணம் நம்ம மனம் வெளியில புறப்பட்டு போய் அவங்க மேல கர்ஸ் பண்ணுது பாருங்க, சபிக்குது, கோபப்படுது, வெறுக்குது, திட்டுது இல்லையா? இப்ப இது இங்க நம்ம மனசு கலங்கப்பட்டு போனதுனால வந்த வெளிப்பாடு தானே. அப்ப இந்த எண்ணம் இங்க இருந்து எப்படி வெளியே போச்சோ அதே எண்ணம் தான் திரும்பி வருதுங்கிற ரகசியம்தான் பூமராங்குன்னு பேரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதியில ஒரு கருவி இருந்தது, வேட்டைக்கு போகும்போது அது எல் போன்ற வடிவத்தில் இருக்கும். அதை பூமராங்கன்ற கருவியை வீசினா போய் எந்த இலக்கோ அதை வீழ்த்தி விட்டு திரும்ப இவங்க வீசினவங்க கைக்கே வரும். அது போலதான் நம்முடைய எண்ணம்ங்கிறத நாம புரிஞ்சுக்காம என்ன பண்ணிடுறாங்க எல்லாரும்னா, நம்முடைய எண்ணத்தினுடைய சிறப்பையும் உயர்வையும் நம்ம கிட்ட இருக்க மகத்தான அந்த பேராற்றலை புரிஞ்சுக்காம இல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, புரியுதா? அதனால்தான்
மகரிஷி சொன்னாங்க, உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்னாங்க. இங்க இருந்துகிட்டே நம்ம என்ன நினைக்க முடியுது? அமெரிக்காவை நினைக்க முடியும், டெல்லியை நினைக்க முடியும், தூத்துக்குடியை நினைக்க முடியும். இது மாதிரி எங்க வேணாலும் நினைச்ச மாத்திரத்தில் அந்த மனம் அந்த அளவுக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னா இது எவ்வளவு ஆற்றல். அதனால்தான் எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்னு மகரிஷியும் சொன்னாங்க. அப்படி புரியாத நிலைதான் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய மனதை பலகீனப்படுத்திட்டு செயல்படுத்தும் போது நம்ம மனமே இங்க நம்முடைய இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமாகி விடுகிறது. இப்போ உதாரணமா பார்க்குற விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் வர்ற எல்லா பொருளையும் ஒருத்தர் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வைங்க, அது ஆகிற விஷயமா? விளம்பரத்தில் காட்டும் போது நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு இப்படி எல்லாம் வசதியோட வீடு நாங்கள் கட்டி கொடுக்குறோம், இப்படி ஒரு பொருளை விற்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க, தவணை கூட நீங்கள் ரொம்ப குறைந்த தவணையில் வாங்கிக்கோங்க. எல்லா விளம்பரங்களையும் போடும்போது இந்த சோப்போ அல்லது இன்னொன்னோ எதை காட்டினாலும் அதை திங்கிற பொருள்களோ சாப்பிட்றது உண்ணும் உணவோ இது எல்லாத்தையுமே வந்து நாம் பார்த்த உடனே ஆசைப்பட ஆரம்பித்தா அது எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ விளம்பரம் பாதிப்பு தான் நம்மளை பெருசாக பாதிச்சு நமக்கா சீர்தூக்கல் இல்லைங்கிறது தான் புரிய வேண்டியிருக்கு. அந்த இடத்துல தான் சொன்னாங்க, பெற்றேன் பல்பிறவி, பெற்றேன் ஒருத்தவங்க பாடுறாங்க, பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் அப்படின்னு பாடுறார். புரியுதுங்களா? ஏன் இந்த பிறவியில நான் பிறவி தொடர் அதிகமாகிறதுக்கு காரணம், நான் பிறருடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஆளாகி விடுகிறேன், அதுதான் இந்த துன்பத்துக்கு காரணம்னு பேசுனாங்க. இதுல தான் ஒரு அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அன்பர்களே. ஒரு மிகச்சிறிய வார்த்தை சொல்றேன், இதை ரசிச்சு உள்ள வாங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா, கெடுவான். என்ன சார் எடுத்த எடுப்புல சபிக்கிற மாதிரி சொல்றீங்க, கெடுவான் அப்படிங்கிறீங்க. ஆமா, யார் கெடுவான்? கேடு நினைப்பான். எவன் ஒருவன் பிறருக்கு கேடு நினைக்கிறானோ அவன் he himself spoiled already. இவன் முதல்லயே மனம் கலங்கப்பட்டு போச்சு. பிறருக்கு கேடு நினைக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, அந்த கேடு இங்க இருந்து தானே வருது. அப்ப அதுதான் கெடுவான். பின்னாடி முன்னாடியே என்ன ஆயிடுறான், கேடு நினைக்கிற போது. கேடு நினைக்கிறவன் அவனுடைய மனம் கலங்கப்பட்டு விடுகிறது. ஆனா அவன் நினைக்கிறான் பிறருக்கு கேடு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலதான் சாப அலை கூடாதுன்னு மகரிஷி சொல்றாங்க. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்த சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் மனதார வாழ்த்த தெரிஞ்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க வளமுடன் சொன்னா அவங்க குட் மார்னிங் தான் சொல்றாங்க. ஆனா மனவளக்கலைக்கு வந்த பின்னால எல்லாருமே என்ன பண்றோம், ஒருவரை பார்த்து வாழ்த்த முடிகிறது. இந்த புரிதல் இல்லாத போதுதான் என்ன ஆகுது, இந்த புரிதல், இந்த தெளிவு, இந்த ஞானம் இல்லாத வாழ்க்கையில பிறரோடு வெறுப்புணர்வு வருகிறது. வெறுப்புணர்வு வந்த உடனே அப்படியே ஒரு தடவை 2 தடவை 4 தடவை ஆனவுடனே 5ஆவது தடவை ஒதுங்கி போயிடுறேன். பிடிக்கல, அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஈகோ அதிகமாக பிறரை தூக்கி எறிஞ்சு பேசுற அந்த அலட்சியமும் கூட வந்து விடுகிறது இல்லையா? இப்ப இந்த மாதிரி மனநிலைகள் அதிகரிக்கிற போது அது நாளடைவில் எனக்கு யார் மூஞ்சிலுமே முழிக்க பிடிக்கலன்னு விரக்தியாக மாறிவிடும். அப்புறம் வெறுப்புணர்ச்சியா மாறிடுது, படபடப்பாகுது இல்லைங்களா? அந்த முகத்தை பார்த்தாலே எனக்கிட்ட கோபம் வருதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கே இவங்களுடைய மனம் கலங்கப்பட்டு விடுகிறது. அப்ப வெறுப்புணர்ச்சி, ஒதுங்குதல், அலட்சியம், விரக்தி, படபடப்பு, எரிச்சல், இது போன்ற அப்படியே பய உணர்வு. ஒருத்தருமே கேள்வி கேட்கறது இல்லை, ஏன் இந்த எதிர்மறை உணர்வு வருதுன்னு யாருமே தனக்குள்ள திரும்பி பார்க்க விட்டுட்டு பிறர் குற்றம் காண்பதையே கரெக்டா பண்ணிட்டு இருக்கிற போதுதான் நம்ம வாழ்க்கையில கேடு நிகழ்கிறது. ஆகையினால் அன்பர்களே, இப்படி டிப்ரெஷன் ஆகி வருத்தப்படாம இருக்கணும்னு சொன்னா ஒரு சிறப்பான ஒரு நிலை என்ன அப்படின்னா, இதை தான் வள்ளுவம் சொல்லுகிறது.
மனத்துக்கண் மாசு இளநாதல். மாசுனா குற்றம். அதான் மாசிலா மணிம்பாங்க. அதாவது குற்றமற்ற ஒளி பொருந்திய என்று பொருள். அது மாதிரி மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண். நீ ஒன்றும் தனியா அறம் பண்ண வேண்டாம், தர்மம் பண்ண வேண்டாம், நெறிகளை பின்பற்ற வேண்டாம், ஒன்றும் வேண்டாயா. நீ மனசை சுத்தமா வச்சுக்கோ போதும். நான் மனசு சுத்தமா தான் இருக்கேன், யாருக்கும் கேடு நினைக்கிறதில்லன்னு உன்னால சொல்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வெற்றி பெற்றவர்னு பொருள். இதைத்தான் நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நிரபிற என்று சொல்லுகிறதா இல்லையா? இதை நம்ம பள்ளியிலேயே படிச்சிருக்கோமா இல்லையா? நடைமுறையில் இது ஏன் வரல? உங்களுக்கு எங்க இடிக்குதோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் பொறுப்பு அதுக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல முடியல? சிலர் கேட்குறாங்க, நான் நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க, அவர் கெடுதல் பண்றாரு, என்ன பண்றது அப்படின்னு. ஆமா, பதில் இருக்கு. அந்த ஜீவனுக்கு புரிஞ்சுக்கிட்ட அறிவின் பண்பும் உயர்வும் அவ்வளவுதான். அதுகிட்ட உள்ள பதிவு அது தன்னை ஒரு பாம்பாகவோ ஒரு நாயாகவோ ஒரு கழுதையாகவோ வெளிப்படுத்தி விடுகிறது. அப்ப அங்க உள்ள குணக்கேடுகள் தான், அங்க பதிவுகள் தான் அந்த உயிரை பின்னப்படுத்தப்பட்ட உயிராக புரிய வைக்கிறது. அப்ப அந்த உயிரை மேம்படுத்துகின்ற ஞானத்தை பெற்றவர் தான் குரு. அப்ப நீங்களும் குருவாகலாம்னு அருள்நிதி ஆகிறதுக்கு உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா வேதாத்திரி மகரிஷி? அப்ப ஏன் உங்களால பெரிதொரு உயிரை, ஆன்மாவை வெற்றி பெற முடியவில்லை? அப்படி வெற்றி பெற முடியலன்னா நீங்க அருள்நிதினு பட்டம் வச்சுக்க வேண்டியதில்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த வெற்றி நிச்சயம் என்ற வழிகளை சொல்லி கொடுத்தது தான் அருள்நிதி பயிற்சியை மகரிஷி சொல்லி கொடுத்து, நீங்களும் குருன்னு நம்மளை உயர்த்தினார்களே, அப்படிப்பட்ட அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு என்ன? யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அன்பர்களே? அதுதான் முக்கியம். ஆகையினால இதை கூட ஒரு பாடல்ல சொல்லும்போது, சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க வல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனம் இறக்கணும் அப்படிங்கிற. மனம் இறக்கிறதுனா என்ன? நாம் அலையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து அறிவாக உயர வேண்டியிருக்கிறது. எண்ண அலையிலிருந்து என்ன பண்ணணும்? அறிவு என்ற நிலைக்கு உயரணும். அப்ப மனத்தின் உயர்நிலை அறிவு. என்ன மாறுதல் பார்த்தோம் இல்லையா? அப்ப இது புரிஞ்ச உடனே எதை ஒன்றையும் சீர்தூக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்பும் பக்குவமும் மேன்மையும் அதிகமான போது நாம் எப்போதும் அறிவோடு இருக்கிறோம், அறிவின் விழிப்போடு இருக்கிறோம். அதுக்கு தானே துரியம்ன்ற தலைப்பு பார்த்தோம், ஞாபகம் வருது இல்லையா? ஆகையினால அன்பர்களே, இதைத்தான் பாடினாங்க. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க வல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனசு இறக்கிறதுன்றது தான் துரியாதி, வேற ஒண்ணு. நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எண்ணமாற இதில் நல்லா பண்ணிக்கிட்டே வந்தா நீங்க கூப்பிடுவீங்க, வேற என்ன நினைப்பு உனக்கு மனசு, என்ன அடிச்சுக்கிற, என்ன பாக்கி இருக்கு, இங்க வான்னு நீங்க அதுக்கு டிஸ்போஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் கூப்பிட்டு 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 பழகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மனமெனும் பேய் இப்ப என்ன ஆயிடும், உங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாம தோத்து போய் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடும் பாருங்க. அப்ப எண்ணம் ஆராய்தலுடைய முடிந்த நிலையே துரியாதீதம் என்று நான் விளக்கி இருக்கிறேன். புரியுதா? இந்த இடம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. இதே இந்த சொற்பொழிவுக்கு, மனதை பற்றிய ஒரு ஆய்வுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். இருந்தாலும் இதை புரியாத போது சொன்னாங்க, நான் படிக்கிற காலத்துல டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எண்ணங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தார் விகடன்ல. நான் வார வாரம் அதை ஆர்வத்தோட படிப்பேன். அப்புறம் பின்னாடி அது புத்தகமாகவே வந்தது. இன்னைக்கு எத்தனையோ பதிப்புகளை கடந்து அது வெற்றிகரமான ஒரு புத்தகமாக வெளிப்பட்டு பதிப்பகத்தில் நீங்க கேட்டு பாருங்க. எண்ணங்கள், டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதுனது. அது என்னை நெறிப்படுத்திய நூல். ஏன்னா மகரிஷி ஒரு பக்கம் எண்ணத்தின் ஆற்றல், மனோசக்தி, எண்ணம் ஆராய்தல்னு பேசுறாங்க, ஒரு பக்கம் இவரும் அதையே கொடுக்குறார். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு பலம் வாய்ந்ததுன்றதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம பெரிய பணக்காரு, நாம நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நாம நினைச்சதெல்லாம் அடைய முடியும்.
அப்பேற்பட்ட சக்தி தான் மனோசக்தி. அவ்வளவுதாங்க. இதை புரிஞ்சுக்காம வாழும்போது நாம் வறியவர், இதை புரிஞ்சுக்கிட்ட போது நாம் செல்வந்தர். புரிய முடிகிறதா? எங்க இடிக்குதா நீங்க கேளுங்க, நாம பேசிக்கலாம், வேற ஒண்ணும். ஆகினால்தான் அவர் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி சொன்னாரு, நம்பு தம்பி நம்மால் முடியும் அப்படின்னார். நம்பு தம்பி நம்மால் முடியும் அப்படின்னார். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு பேர். யாரோ ஒருத்தர் புலம்புறது எனக்கு தெரியுது, எங்க சார் பாசிட்டிவ் தாட்ஸ்? என்னை சுத்தி ஆபீஸ்ல எதிரியா இருக்கான், வியாபாரத்துல எல்லாம் கேடு பண்றான், என் சொந்தக்காரங்களாம் எனக்கு குழி பறிக்கிறதுலயே இருக்கான். ஆனா நான் பெத்த பிள்ளைங்க கூட நான் சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல. இதுல எங்க இருந்து நம்பு தம்பி நம்மால் முடியும், நம்மால முடியும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளுகளை பாக்குறோம். அந்த இடத்துலதான் நம்முடைய மனோசக்தியை பொறுத்தவரையில நாம வெற்றி பெற்றவர்களாக இருப்போமே ஆனால் தவம் செய்து. ஏன்னா அதனால்தான் வள்ளுவம் சொல்லி, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார். மற்ற எல்லாரும் அவம் செய்வார். தவம் செய்வதனால மன ஒருமையினால மன வலிமையினால மனோசக்தி உடையவர்கள் வெற்றி பெற்றவர். அவ்வளவுதான், வேற ஒன்று. அந்த நல்ல நம்பிக்கை தானே இங்கே நம்மை ரட்சிக்கிறது. அத பைபிள் கூட சொல்லுது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்றுதான் சொல்லுதே தவிர சொர்க்கம் கடவுள் மேல இருக்காரு செத்த பின்னால அவருடைய. என்கிட்ட கேட்டா செத்த பின்னால ஒரு சொர்க்கம் இருக்கு, நீ போலான்னு சொன்ன, எனக்கு இருக்கும்போது பயன் தராத அந்த சொர்க்கமே வேணாயா போயாம. புரியுதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இருக்கும்போது துன்பப்படாம மகிழ்ச்சியா ஆனந்தமா சௌக்கியமா வாழறதுக்கு வகை இருக்கு, மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க, துணை மகான்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க பத்தலை ஒன்று பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா இது யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய தவறு தான். அதனாலதான் நாம நினைக்கிறத உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொன்னார். பாருங்க, இப்ப நான் பேசுறதெல்லாம் மனதை பத்தி தானே பேசுறேன். உள்ளுதல் என்றால் நினைக்கிறது. நினைக்கிறதெல்லாம் எப்படி நினைக்கணும்? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உயர்ந்ததையே நினைக்கணும், நல்லதையே நினைக்கணும், சரியானதையே நினைக்கணும், உண்மையையே நினைக்கணும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் தாட்ஸ். நாம எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணங்களால பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இது நடக்குமோ என்னமோ தெரியலையே, இது கிடைக்குமோ என்னமோ தெரியலையே, இது ஆகுமோ என்னமோ தெரியலையே. முதல்ல இந்த முடியாது, கிடைக்காது, நடக்காது, ஆகாது, இல்லைங்கிற வார்த்தைய உங்களுடைய அகராதியிலிருந்து எடுத்துட்டு நீங்க வாழ்ந்து பாருங்க. பிராக்டிக்கலா கொஞ்சம் சில விஷயங்கள் நடக்காம போகலாம், அது வேற விஷயம். அது செயலுக்கு வரும்போது தான் அங்க வரணும். நான் போனேன், அப்ரோச் பண்ணேன், சாதிக்க முற்பட்டேன், இந்த இடத்துல அந்த விஷயத்துல நான் தப்பா பிசகுதலா பண்ணிட்டேன், அப்ப தப்பா ரிசல்ட் வந்தது, எனக்கு புரிஞ்சுது இந்த தப்பு என்கிட்ட தான் புரிஞ்சுது, அடுத்த போல நான் சரி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற இடம் தான் வர முடியுமே தவிர இந்த உலகமே மாயை, எல்லாமே எனக்கு குடிபெறிக்கிறாங்க, இதுதான் தவறான சிந்தனை என்று. அப்ப ஆகாது, நடக்காது, முடியாது, கிடைக்காது, இல்லை என்ற வார்த்தையை உங்களுடைய அகராதியிலிருந்து எடுத்து விடுங்க. நடக்கும், முடியும், ஆகும், கிடைக்கும், வேணும், வெற்றி, இப்படியே எண்ணி பாருங்க. இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகாம இருக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ. ஏன் சும்மா சொல்லல பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய நேரடியான செயல். முதல்லயே சொல்லிட்டேன், கடவுள் நம்ம கிட்ட இருக்கார், உண்டா இல்லையா? இல்லை, கடவுள் என்கிட்ட இல்லைங்க, ஐயோ நான் அந்த ஆளை எனக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய அபத்தமா பேசுறீங்கன்னு தெரியும். கடவுள் அங்கதானே இருக்கார், கோயில்லன்னு சொல்லிடாதீங்க. தயவு பண்ணி இப்படி சொல்லித்தான் நாம வீணா போனோம். புரியுதா? கடவுள் எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிற கடவுள் என்னுள்ளும் இருக்கிறார், என்னுள் என அறிவாக இருக்கிறார், இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற குருவாக இருக்கிறார். உண்டா இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் நமக்குன்னு முன்னாடி வந்து குதிச்சு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குமா?
நான் கேட்குறேன், உங்க அம்மாவா, உங்க அப்பாவா, உங்க குருவா, அங்க வருவது தெய்வம் தான். அப்ப தெய்வா மனுஷ ரூபேணேன்னு சொன்னாங்க. தெய்வம் எப்படி வருமா? மனித வடிவில் தான் வந்து சொல்லிக் கொடுக்கும். இப்போ எனக்கு மகரிஷி சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 40 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல? உங்களுக்கு எது இடிக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட வாங்க, பர்சனலா பேசுங்க. உங்களுக்கு விடை நிச்சயமாக உண்டு. வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் நம்முடைய மனோசக்தியை விஞ்ஞானமும் என்ன சொல்லுச்சு? ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்ன்னு 5 அலைநீளங்களாக சொல்லப்படுகிறது பாருங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? 16ல இருந்து 40 வரைக்கும் அதிர்வலையாவே இயங்கிட்டு இருக்கோம். ஆனா தூங்கும்போது, இன்னும் தியானம் செய்கிற போது 16ல இருந்து 7, 7ல இருந்து 4, 4ல இருந்து 0, 1 என்ற அளவுக்கு நாம சுருங்கி மன அலை சுழல் சுருங்குகிற போது, மன அலையினுடைய அதிர்வு எண்ணிக்கை அலை இல்லாமல் நிலை பெறு என்ற நிலைக்கு போறதுக்கு தான் தியானம். இது பயிற்சி கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணி 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 நீங்க ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம், 2 வருஷம் கூட எடுத்துக்கோங்களேன். அதுக்கு மேல தேவையே இல்ல. 2 வருஷமா நான் மன்றத்துல இருக்கேன், தியானம் பண்றேன்னா, உங்களுக்கு முழுசா அந்த துரியாதீதம் நினைத்த மாத்திரத்துல உங்களுக்குள்ள லயப்படுற அளவுக்கு வெற்றி பெற்றாச்சுன்றது தான் இருக்க முடியும். வேற ஒன்றும் இல்ல. உங்க பக்குவத்தை பொறுத்து. ஒருத்தர் வந்து ஒரு 10 மாத காலங்கள்லயே அந்த வெற்றி அடையலாம். இன்னொருத்தர் 2 வருஷத்துல வெற்றி அடையலாம். ஆனா, காலம் பூரா நான் ஏதோ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புரிகிறதா? ஆகையினாலே தான் அன்பர்களே, இந்த மனம் என்ற ஒன்று புறமனம், நடுமனம், அடிமனம் என்று 3 நிலைமைகளாக சொன்னார்கள். மனம் என்னவா சொன்னாங்க? புறமனம், நடுமனம், அடிமனம் என்று 3 லேயரா இருக்கு நம்ம. நம்ம எல்லாமே புறமனதில் இருந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். நினைக்கிறோம், பார்க்குறோம், ஒரு போஸ்டரை பார்க்குறோம், நல்லா இருக்கே, இந்த படத்தில் இப்படிலாம் சீன் வருதா, போய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அது கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் இல்லையா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. ஒரு நல்ல மகான்கள் மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? புறமனதிலிருந்து எப்படி போறதுன்னு தெரியாம சலனப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா நடுமனத்துக்கும் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் நம்ம போக முடியுங்கிற உண்மையை தெரியல. அந்த மாதிரி நாம போறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா வெற்றி பெற்றவர்களாக திகழ முடியும். வேற ஒண்ணும் இல்லை அன்பர்களே. அதனால்தான் மனத்தின் உயர்நிலை அறிவு என்ற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? ஜஸ்டிபிகேஷனோட இருக்கணும். அறிவு என்ன செய்யும்? சீர்தூக்கி இதை செய், அதை செய்யாத, இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குதா இல்லையா? நான் கேட்குறேன், உங்களுக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இல்லைங்க, அறிவுன்னு ஒன்று செயல்பட்டா அது சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? அதைத்தான் நான் கேட்டேன். என்னடா அது உங்களை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டாரேன்னு நினைக்காதீங்க. அப்ப அந்த அறிவு தான் மனத்தின் உயர்நிலை அறிவு என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? ஆகையினாலே தான் அன்பர்களே, நாம என்ன பண்ணிடுறோம்? தவறி போய் இந்த நம்பிக்கையெல்லாம் கொண்டு வெளியில எங்கேயோ வச்சிடணும். ஒரு படத்துல ஃப்ரேம் பண்ண ஒரு வடிவம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கடவுள்னுட்டு நாம அதை மட்டுமே கடவுளா நினைக்கிற போது தப்பு நிகழ்கிறது. அது இறை நம்பிக்கை மட்டுமே இருக்கிறது. இறை நம்பிக்கை என்பது இந்த விஞ்ஞானமும் ஒரு ஆராய்ச்சியும் மலர்ச்சியும் வளர்ச்சியும் இன்னைக்கு இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல பழனியிலிருந்து நான் பேசுறேன், நீங்க இருந்த இடத்துல இருந்து கேட்க முடியுது இல்லையா? இப்ப இந்த அளவு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் என்ன தேவைப்பட்டது? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க, நீங்க நம்புங்க. எப்படி? கடவுள் ஒருத்தர் இருக்காருங்க, நீங்க நம்புங்க. சரி, நம்பிக்கிறேன். அப்ப நம்பிக்கை அளவினதாக மட்டுமே இறைத்தன்மை சொல்லப்பட்டது, பேணப்பட்டது. அதற்கான வழிகளும் யோகம், தியானம், வழிபாடு இவையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா யோகம், தியானம் எல்லாம் ரொம்ப தூரமான விஷயம் ஆயிடுச்சுங்க. யோகா பண்றதுன்னா சாமியாரா போகணுன்ற நிலைமைக்கெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கவங்களும் யோகா பண்ணலான்னு சாந்தி யோகத்தோட கொடுத்தது மகரிஷியினுடைய தனிச்சிறப்பு இல்லையா? அதே போல சாந்தி யோகத்தோட கூட கொடுத்ததுனால தான் பெண்களும் யோகம் பயில முடிகிறது இல்லையா? இன்னைக்கு
இப்போ இந்த இணைப்பில் 40 பேர் வந்திருக்கீங்கன்னா இந்த 40 பேர்ல பாதி பேராவது பெண்கள் இருக்கீங்களா இல்லையா? நீங்க பெண்களுக்கு யோகம் ஆகாதுன்னு இருந்த காலம் ஒண்ணு உண்டுங்க. ஏன்னா அவங்க பீரியட்ஸ்ல மாதம் மாதம் கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கெல்லாம் யோகா மேல ஆற்றலை கொண்டு வர்றது முடியாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட காலம் இருந்தது. பெண்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் கிடையாது, உபதேசம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு பிராமணால? அப்ப நமக்கு மகரிஷி மூலமா சாந்திதவம் கிடைச்சதுனால நீங்களும் அப்ப பெண்களும் செய்ய முடிகிறதுன்னு சொன்னா, அப்ப அந்த ஹோல் மனித குலமே இப்ப பயன்பாட்டுக்கு வருவதற்கு ஒரு பெரிய சிறப்பு கிடைச்சிருக்கு. அதனால்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இத புறவியல் நம்பிக்கைகளாக மட்டுமே கொண்டு போற குரு வழிபாட்டு மார்க்கங்கள் எல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமா விளக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. எல்லா கோயில் விஷயங்களுக்கும் இன்னைக்கு விஞ்ஞான விளக்கங்கள் நமக்கு கிடைச்சு போச்சு. உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்னா, நீங்க நம்பலைன்னா, அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் எழுதினார். எத்தனை வால்யூம் எழுதினார், வாங்கி படிச்சு பாருங்க. அத்தனையும் தோண்டி துருவி ஒரு காலத்துல நாத்திகவாதியா இருந்தவர் தான். ஆனா அத்தனையும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில கொண்டு வந்து அவரால் சொல்ல முடியுது. அது விளக்க முடிஞ்சுதா இல்லையா? அப்ப நாம ஒண்ண நினைச்சா அதை வலிமையா நினைக்கணும், ஆழமா நினைக்கணும், சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போய் நினைக்கணும். அதுக்கு பேர் என்னன்னா சங்கல்பம்னு பேர். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேங்கிறார். சங்கல்பம்னா தவ முடிவுன்னு சொல்றோம்ல, அருட்பேராற்றலின் கருணையினால், கான்ஸ்டன்ட் வேர்டு, அதை யாரும் மாற்றக்கூடாது. மகரிஷி சொன்ன வார்த்தை அருட்பேராற்றலின் கருணையினால், முடிஞ்சு போச்சு. அதுக்கு வேற ஏதாவது பெயிண்ட் அடிச்சிடக்கூடாது. அது பச்சையா இருக்கும், பிறையா இருக்கும், சிலுவையா இருக்கும், சிவனா இருக்கும்னு எல்லாம் பெயிண்ட் அடிச்சிடக்கூடாது. அருட்பேராற்றலின் கருணையினால், அப்புறம் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க்கை. இதுக்கு பேர் தானே சங்கல்பம், சுய சங்கல்பம். அடுத்தது வாழ்க்கை துணைவருக்கு, குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு, நண்பர்களுக்கு, தொழில்துறைக்கு, எல்லாத்துக்கும் வாழ்த்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த சங்கல்பம் என்று சொல்லக்கூடியது ஐயர் வீட்டில் சடங்கு செய்யும்போது சங்கல்பம் பண்ணி செய்வாங்க. என்னன்னா 1க்கு 3 தடவை சொல்லும்போது உறுதிப்படுகிறது. அது 1க்கு 3 தடவை த்ரைஸ் அது சொல்லப்படும் போது அது உறுதிப்படுகிறது. அதுக்கு பேர் தான் சங்கல்பம் என்று. இப்ப நான் அறிவு என்று ஒன்றை சொன்னேன் இல்லையா? அந்த அறிவு என்று சொல்லக்கூடியது நல்ல விழிப்புணர்வோடு உயரும் ஒரு தரம் பெற முடியும் தவத்தினால. அந்த தரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்னா, நீங்க பிளான் பண்ணி உங்க வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு பயிற்சியை பண்ணி கொடுத்து நீங்க நல்ல நெறியின் பார்ப்பட்டு வாழக்கூடியவராக உங்களை ஒரு நீண்ட காலம் பயிற்சிக்குட்பட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க. ஒரு 6-7 வருஷமா நான் தியானம் எடுத்திருக்கேன், என்னுடைய லைஃப்ல பர்ஃபெக்ஷனை கொண்டு வர முடியுதுன்னு வெற்றி பெற அளவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு மேல நீங்க அங்க பிளானிங்கே பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேரு இன்ட்யூஷன்னு பேரு. இந்த இன்ட்யூஷனுக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கு, புரியுதா? அப்ப அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடியதுக்கு பேரு உள்ளுணர்வுன்னு தமிழ்ல சொல்லும். இப்ப இந்த உள்ளுணர்வு என்ன பண்ணும்னா நம்மளை உறுத்து ஊட்டும். எப்ப எதை நீ செய்யணும் செய்ய வேண்டாங்கிறத உங்களுக்கு அது சொல்லி கொடுக்கும் சார். அந்த இடம் தான் துரியாதீதம். புரியுதுங்களா? என்னமோ தவம் பண்றதுன்னு தவம் பண்றது ஒரு வேலையா பண்றது, அதே ஒரு இருக்கிற நேரத்துல அதுக்கு ஒரு நேரம், காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் தவம் பண்ணி அழுது போயிடாதீங்க. தவம் தனியா பண்றது இல்லை, பயிற்சியா பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல நினைத்த மாத்திரது அந்த இடத்துல மனம் போய் நின்றுட்ட போது அந்த உள்ளுணர்வு மிகச்சரியாக வேலை செய்யும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அங்க அது என்ன பண்ணும், முன்னாடி இந்த பிரச்சனைக்கு இதுதான் சால்வேஷன் ஈக்குவேஷன் சொல்லி கொடுக்கும். நீங்க வெற்றி பெற்றவராக வரும். வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்றதெல்லாம் புதுசா இருக்கான், புரிஞ்சு கொள்ள முடியுதா, ஏத்துக்கொள்ள முடியுதா? நீங்க ஏத்துக்கலைனாலும் நான் உங்களை விடுறதா இல்லை, புரியுதா? ஏன்னு கேளுங்க. எனக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆதர்சமாக நான் எடுத்துக்கிட்டது ஒரு லேடி, ஒரு அம்மா. நமக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, மூக்கு வேலை செய்யுது,
சுவை உணர்வு, ஸ்பர்சம், மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் 5ம் அடுக்கா வச்சு சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இப்பவே ஏகப்பட்ட இல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும். நானும் கூட பாடியிருப்பேன் எப்பயோ. புரியுதா? ஆனா அந்த அம்மாவுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது. யாரு ஞாபகம் இருக்கா? ஹெலன் கெல்லர்னு படிச்சிருப்பீங்க. இந்த அம்மா வாசனை அறிய முடியும், தொட்டு உணர முடியும். 2 புலன் தான். அந்த அம்மா உலகத்தை பலமுறை சுற்றி வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம் எதிலும் விடாப்பிடியாக இருந்தால், ஹெலன் கெல்லர் சொல்றாங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல நீங்க கண்ணில் படுற மாதிரி இடத்துல உங்க டேபிளுக்கு நேரா இல்ல முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குன்னா அதுக்கு அந்த அந்த மாதிரி கண்ணில் அப்பப்போ படுற மாதிரி இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. எதிலும் விடாப்பிடியாக இருந்தால் நாம் விரும்பும் எதையும் சாதிக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. எதிலும் விடாப்பிடியாக இருந்தால் நாம் விரும்பும் எதையும் சாதிக்க முடியும் என்று ஹெலன் கெல்லர்ன்ற அம்மா சொல்றாங்க. அந்த லேடி கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது, செவிட்டூமையர் கம் குருடு. அவங்க ஊனமுற்றவர்களுக்காக எவ்வளவு கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகத்தையே சுற்றி வந்திருக்காங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன வாங்குனீங்க? ஏன் உங்களுக்கு 5 புலனும் இல்லையா? கொஞ்சம் நமக்கு ரோஷம் வரணும் சார். 5 புலன்களும் இறைவன் கொடுத்தும் நான் இன்னும் ஏன் இல்ல பாட்டு பாடுறேன்னா, மனோசக்தியின்மை தான் காரணம்ங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேல வந்துருக்கீங்க. நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க தயவு பண்ணி. சில நேரம் இடிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. இடிச்சு சொல்றதும் தேவைப்படுது. ஏன்னா இந்த மாணவர்கள்ல 3 விதம் இருப்பாங்க. நீங்க இப்ப 40 பேர் இருக்கீங்கன்னா 3 விதம் இருப்பாங்க. அது கற்பூரம், கரித்துண்டு, வாழைப்பட்டை. ஞாபகம் வருதா? சொன்ன உடனே படிச்சுக்கிட்டு கப்ப கப்பன்னு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது முதல் வகை. 2வது, இந்த ஸ்பீச் கேட்ட உடனே எனக்கு அப்படியே வீரம் வந்துருச்சு சார். அப்புறம் என்னாச்சு? ஸ்பீச் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் 2 நாள் ஆன உடனே எல்லாம் ஆத்து போச்சு. இது கரித்துண்டு. ஆனால் எத்தனை ஸ்பீச் கேட்டாலும் திருந்தாத ஆளுகளும் இருக்காங்க. தவமும் எடுத்திருப்பாங்க, அருள்நிதியும் முடிச்சிருப்பாங்க, இன்னும் தனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க என்னன்னா வாழைமட்டை. அப்ப நம்ம கற்பூரமா இருக்கணுமா, கரித்துண்டா இருக்கணுமா, வாழைமட்டையா இருக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த 2 அடுத்த கேட்டகரிக்காக நான் கொஞ்சம் வன்மையா பேசுவேன். அவ்வளவுதான். சரியா? எனக்கு உரிமை இருக்கு. உங்களை நெறிப்படுத்தணும்னு தான் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி நான் பேசுறேன். இதுக்கு ஏதாவது குரு காணிக்க வச்சுட்டு சார்ஜஸ் வச்சுட்டு என் ஸ்பீச் கேட்கணும்னா இவ்வளவு நீங்க பணம் கட்டிடுங்க, செக் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் 40 ஆண்டுகளுக்கு மேலதாக 82ல இருந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆனா எந்த பொருள் நோக்கத்திலையும் ஆதாயத்திலையும் சரி. எனவே தான் அந்த உரிமையில தான் சொல்றேன். நாம் உய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்காக காத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த ஆழ்மனதுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேசுகிறார். அதான் யூனிஃபைட் ஃபோர்ஸ்னு மகரிஷி பேசியிருக்காங்க. தெரியுமா? லா ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ்னா தெரியுமா தெரியாதா? அதே லா ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ விஞ்ஞான கதைகள்ல எழுதினார் தெரியுமா? விகடன்ல யாரு? சுஜாதான்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இறந்து போயிட்டார். விஞ்ஞான கதைகள் எழுதுவார். அழகா இருக்கு. ஒரு ரோபோ நாய் ஒண்ணு வரும். அது மனுஷனை போலவே பேசும், எல்லாம் செய்யும். நீ எந்திரன் படத்துல வருது இல்லை சார், அது மாதிரி அப்பவே அவர் எழுதியிருக்காரு, அப்பவே சிந்திச்சிருக்காரு. விஞ்ஞான பூர்வமா அவரு இலக்கியங்கள் எழுத்துக்களை கொடுத்துருக்காரு. அவரும் அதே லா ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸை பேசியிருக்காரு. வேதாதிரி மகர்ஷியும் லா ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸை, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு கோட்பாட்டை பேசியிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்க முற்படுங்க. அதைத்தான் நான் இப்ப பேசுறேன். உங்களுடைய ஆழ் மனதுக்கும் புறமனதை பற்றி புறமனதில் இருந்தா நீங்க பிச்சைக்காரர். உங்களுடைய ஆழ் மனதுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் தொடர்பு இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை போய் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, அருட்பேராற்றலின் கருணையினால்னா இப்படி இல்லை. அருட்பேராற்றலே எனக்கு கொஞ்சம் கருணை கூர்ந்து அப்படி கிடையாது. நீங்க அதோட இவங்க இமென்ஸ் ஆயிடுங்க. புரியுதா? நான் ஒரு முறை சொன்னேன்னு நினைக்கிறேன்.
துரியாதீதத்தில் நின்று தவம் ஏற்றுக்கொண்டு இருக்கேன், சிவகலத்தில் நான் நின்று தவம் செய்கிறேன்னா அங்க போய் சிவகலம் தனியா இருக்கு, நான் தனியா இருக்கேன்னு அர்த்தம். அதுவாகவே ஆகுது. திருப்பி வந்தோம்னா மறுபடியும் அதுவா போயிடுச்சு, நான் தனியா இருக்கேன், அது எனக்குள்ள வந்துடுச்சு. இதுதாங்க லா ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ். அப்ப அந்த வான்காந்தமும் ஜீவகாந்தம்னு இப்ப மகரிஷி தலைப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா? சரியா? முடிஞ்ச அடுத்த தலைப்பு அதுவே பேர் நல்லா. அப்ப அந்த பிரபஞ்ச காந்தத்தோட நம்ம தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் என்பதை சொன்னதுதான் மகரிஷியுடைய தனிச்சிறப்பு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா வெற்றியாளராக இருக்க முடியும். அதனால்தான் சொல்றாங்க, சிந்தை அதென்ன சிவனன்ன வேறில்லை. ஆதாரம் கொடுக்குறேன். இப்ப இந்த மனோசக்திக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்றீங்களே சார், சிந்தை மனம், சிந்தை அதென்ன சிவனன்ன வேறில்லை. போதுமா ஆதாரம்? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆகையினாலேதான் எனக்கு இந்த துவைத பாவத்துல போய் கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறத நான் என்னைக்குமே ஒத்துக்கிறதே கிடையாது. நீங்க வேணா தைரியமா தான் என்கிட்ட சண்டைக்கு வாங்க, பேசிக்கலாம். என்னுடைய நம்பர் போட்டிருக்காங்க குழுவுல, குறிச்சு வைங்க. நாளைக்கு என்கிட்ட வாங்க பேசுங்க. ஏன்னா இறை நம்பிக்கை வேற இல்லை, தன்னம்பிக்கை வேற இல்லை. சரியா? இதை நான் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும்ன்ற தலைப்புல பேசியிருக்கேன். என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல் லிங்க் கேளுங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த தலைப்பையே அனுப்பிச்சு வைக்கிறேன், கேட்பார். அந்த இடத்துக்கு போனதுனால்தான் சிந்தை அதென்ன சிவனன்ன வேறில்லை என்ற உண்மையை உணர்ந்ததுனால்தான் மகரிஷி பாடினாங்க. அதை கூட பெரியவங்க சொன்னாங்க, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு. தோண்ட தோண்ட எப்படி ஊற்றெடுத்து கீழே இருந்து கிணறுக்கு தோண்டும் போது ஊற்றுக்கண் கிடைக்கிறது, ஊற்று நல்ல தண்ணி வருது, கிடைக்குது கிணறு தோண்டும் போது, இல்லையா? அதுபோல கட்டணை தூரும் அறிவுன்னாங்க. இப்போ அறிவு என்பது பிரபஞ்ச அறிவோடு இணைக்கும் போது மகத்தான ஆற்றல் கிடைக்கும்ன்றது தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ மனோசக்தின்னா இது சாதாரண நம்ம மனித சக்தியை பேசலை, நம்ம சக்தி அதோட இணைச்சிக்கும் போது அதுதான் நேரடியாக கடவுள் பவர். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் வைராக்கியம் வேணும். புரியுதா? அப்ப அந்த வைராக்கியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கேள்வி. வைராக்கியத்தை எடுத்துக்கிட்ட போது என்ன நன்மை நடக்குதுன்னு மகரிஷி சொல்றாங்க பாருங்க. அது பாரதி கூட சொல்லும் போது, வெள்ள பெருக்கை போல் கவி பெருக்கும் கலை பெருக்கும் என்று பாடுகிறார் பாரதியார். வெள்ள பெருக்கை போல கவி பெருக்குன்றார். ஆனா உங்களுக்கு எனக்கு கவிதை வருமா? வரதில்லையே. எனக்கு வாயில பேச்சாவது வருது. உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. உங்ககிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குன்னு நீங்க உணர்ந்து பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க மேல வந்துருவீங்க. அதனாலதான் வேதாத்ரி மகர்ஷி ஒரு கவி சொன்னாங்க, அதை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பாட்டெழுதும் பழக்கம் உள்ளான் அறிவு நன்றாய், பண்பாடற்று பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும். யாருக்கு? பாட்டெழுதும் பழக்கம் உள்ளவன் அறிவு நன்றாக மலர்கின்ற தன்மை வருகிற போது, அறிவு நன்றாக மலர்கின்ற தன்மை வருகிற போது, அப்ப அந்த பண்பாட்டு பற்றற்ற நிலையை அவன் பெற்றுவிட்டானே என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கவிதை எழுதுகின்ற நோக்குடையவன் பெற்றுவிட்டானே என்று சொன்னால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும். யார் சொல்றாங்க இந்த வரிகளை? மகரிஷி சொல்றாங்க. அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி சொல்றாங்க. நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்வுகளுக்கு ஏற்ற முறை அனைத்தும் தோன்றும். அவங்க சிந்தனையாளர் மனதுல உள்ளத்துல உதிக்கும். அதுக்கு என்ன வழி? அப்படி உதிச்சதுதான் உலக சமாதானம் கொடுத்தாங்க மகரிஷி. எப்ப? 58ல கொடுக்குறாங்க. 10 வருஷம் உலக சமாதானத்தையும் உலக சமுதாய சேவா சங்கத்தையும் வெளியில கொண்டு வர முடியலைங்க மகரிஷினால. 10 வருஷம் குடுவாஞ்சேரியிலே இருந்தாங்களே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க யோசனை பண்ணி பாருங்க. 10 வருஷம் கழிச்சுதான் கடலூர்னு முதல் மன்றத்துக்கு வர்றாங்க. நான் அந்த கடலூர் முதல் மன்றத்தின் மாணவன், பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்ப அந்த 10 வருட காலம் உலகளாவிய சிந்தனை செய்த மகரிஷி இன்றைக்கு ஒரு சமுதாயம் புரிந்து கொண்டு இன்னைக்கு அறிவு திருக்கோயில்கள் வந்துருச்சு. ஆனா எல்லாம் என்ன ஆகி போச்சு? சர்டிபிகேட் மேக்கிங் கோர்ஸ் ஆகி, எதை இத்தனை நாளையும் இவ்வளவு ஃபீஸு, இந்த சிலபஸ், இந்த சர்டிபிகேட்டு, கட்டு முடி போ அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணதுல தான்
எல்லா தப்பும் நடந்தது. இதை நான் சொல்றதுக்கு நான் ஒன்றும் வெக்கப்படலை, கூச்சப்படலை, அச்சப்படலை. என்னை யாரும் திட்டினா கூட எனக்கு கவலையே கிடையாது. புரியுதுங்களா? அது உணர வேண்டிய ஒரு கலையை, உணர வேண்டிய ஒரு ஞானத்தை, உணர வேண்டிய ஒரு இறை உணர்வை, அதையும் கடைச்சரக்காக்கி வித்தா என்ன நடக்குமோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. சரி, அந்த பேச வேண்டாம் நாம இப்ப. அதனாலதான் சொல்றாங்க மகரிஷி, மேட்டு நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ அதுக்குரிய ஆராய்ச்சியும் அதுக்குரிய ரிசல்ட்டும் இங்க ஞானியினுடைய, குருவினுடைய, சிந்தனையாளர்களுடைய அறிவில் தோன்றும். அப்படி தோன்றும் போது அது எப்படி வருமாமா? ஏட்டினிலே கை, எழுதி வச்சுக்கோங்க. ஏட்டினிலே கை. மகரிஷி 48 நாட்கள் ஒரு மண்டலம் டிசம்பர்ல மௌனம் இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? சரி, மௌனம் முடிச்சு 48 நாள் மௌனம் வந்த உடனே ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க. என்ன அந்த புத்தகம்? ஏட்டினிலே கை, எண்ணமோ அகண்டாகாரம், எண்ணமோ அகண்டாகாரம், எழுத்து தானே வரும். அவ்வளவுதாங்க. அதனால்தான் எனக்கு கூட நான் நினைச்சேன், இந்த மனோசக்தின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலான்னு நினைக்கும் போது, கடவுள் சக்தியை நம்மிடத்திலே காணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னு வைங்க, இப்போ இதுக்குள்ள நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, மனோசக்தி தான் கடவுள் சக்தி, கடவுள் சக்தி தான் மனோசக்தி. இதை இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சா சரி, உள்ளே போய் வேலை செஞ்சா சரி, உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு, கடவுள் சக்தி உங்கள்கிட்ட மனோசக்தியாக இருக்கு. தயவு பண்ணி தேவையில்லாத நினைச்சிங்கன்னா எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வெற்றிகரமான ஒரு மகரிஷியினுடைய மாணவராக மலருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது, சிந்தனையில் மலர்வீர்களாக என்று கூறி இந்த இனிய மாலை போதலே உங்களோட மனோசக்தி என்ற பொருளிலே சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு அமைவு கிடைத்தது. அதற்காக ஆனந்த யோகம் குழுவிற்கும் திரு நன்மணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் போற்றுதல்களையும் மகிழ்ச்சியை தெரிவித்து, இந்த இணைப்பிலே உள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் தொழிலும் ஆள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீளாய் நிறை செல்லும் உயர்ப்புகள் விஞ்ஞானமும் சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.